சிலபஸில் இருக்க எக்ஸசைஸ் 2.2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே 1 மார்க் ஓரியன்டட் கொஷின்ஸ் தான். எதுவுமே 5 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிள் கொஷின்ஸ் தான். இது கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்டான கொஷின்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் 2.2ல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், ரொம்ப ஸ்டெப்பாக போட தேவையில்லை. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம். ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ப்ராப்ளம்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஷின் நம்மளுக்கு நல்லா புரியணும். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் போட முடியும். கொஷின்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு படிக்கணும். புரிகிற வரைக்கும் அந்த கொஷினை படித்தாதான் கொஷின் புரியும். இப்போ இந்த கொஷின் எப்படிங்கிறத புரிஞ்சு சொல்கிறேன். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் என், எந்த வேல்யூக்கு என். என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். 4 பவர் n. இந்த n 6ங்கிற டிஜிட்ல எப்போ எண்ட் ஆகும்? எப்படின்னா இந்த எண்ணுக்கு நேச்சுரல் நம்பர்ல எந்த நம்பர் போட்டா அந்த நம்பர் 6ல் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றா போட்டு பார்க்கலாம். 4 பவர் 1ஓட வேல்யூ 4, 4 பவர் 2ஓட வேல்யூ 16, 4 பவர் 3ஓட வேல்யூ 4, 4 பவர் 2ஓட வேல்யூ 16, 4 பவர் 3ஓட வேல்யூ 64, 4 பவர் 4ஓட வேல்யூ 256. அப்போ லாஸ்ட் நம்பர் ஆல்டர்னேட்டிவாக 4 or 6 வருது. 6 எப்போ வருது அப்படின்னா பவர் ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறப்ப வருது. ஸோ என்னங்கிறது ஈவன் நேச்சுரல் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட டிஜிட் 6ல் முடியும் அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். ஜஸ்ட் 1 மார்க் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். எம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னு. எந்த வேல்யூவில் எம் போட்டால் அதோட நம்பர் எண்ட் வித் 5. இந்த நம்பரோட ஆன்சர் 2 பவர் n 5 பவர் mோட வேல்யூ 5ல் முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னுக்கும் எம்முக்கும் 1 கொடுத்தோம்னா 2 × 5ஓட வேல்யூ 10. அதுவே 2 கொடுத்தோம்னா 4 × 25ஓட வேல்யூ அதுவும் 0ல் தான் முடியும். எந்த நம்பர்ஸ் போட்டாலும் எண்டு வித் 0ல் தான் வரும். அதுவே எப்போ இதுக்கு 5 வரும் அப்படின்னா இந்த இடம் 0 போட்டால் தான். என்னோட வேல்யூ 0வாக இருக்கும்போது மட்டும்தான் 5ல் முடியும். ஆனால் n 0 போட முடியாது. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவே ஹோல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும் என்னுக்கு 0வாக இருக்கிறப்ப இது 5ல் எண்ட் ஆகுங்கிறது. ஸோ இது நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நோ வேல்யூ, நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ எம் எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு 5ல் ஆன்சர் முடியாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் படிக்க சொல்லியிருக்காங்க. 25 25 25 36 36 36. என்னடா இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, இதுக்கு எப்படா HCF கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் 1 மார்க்ஸ் கொஷின்ஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஈஸியாக ஒரே செகண்டில் ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான். நம்மளுக்கு உட்காந்து கஷ்டப்பட தேவையே இல்லை. 25 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது டென்ஸ், 100, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 பிளேஸில் இது இருக்குது. அப்போ இப்படி எழுதிக்கலாம். 25th எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ். டென்ஸ் இது 100th பிளேஸில் இருக்குது 100, 100, 1000 இது 10,000 பிளேஸில் இருக்குது 10,000. அப்போ 25 இன்ட்டு இதை ஆட் பண்ணோம்னா எழுதணும்னா இதே மாதிரியே 1000, 100, 1 வரும். அப்போ 0, 1. HCF 25க்கும் 36க்கும் எடுத்தோம்னா இது ரெண்டுமே ஒரே டேபிளில் மல்டிபிள் வராது. ஸோ இதோட காமன் ஃபேக்டர்ஸ் 1. அப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் தான். அப்போ இது 1 0 1 0 1. அப்போ இதோட ஆன்சர் 1 0 1 0 1ங்கிறது தான் இதோட ஆன்சர். ரைட் பண்ணோம்னா 6 2s are 12, 9 2s are 18, 1 2. செகண்ட் ஸ்டெப் 6 9 1 2 டிவைடட் பை 2ங்கும்போது 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. 3 4 5 6 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 1 2 is 2, 7 2s are 14, 2 2s are 4, 8 2s are 16, 1 7 2 8 divided by 2 போட்டோம்னா 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. Fifth step 864 divided by 2 போட்டோம்னா 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4.
Sixth step, 432 divided by 2. 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. Seventh step, 216 divided by 2 போட்டோம்னா 108. Eighth step, 108 divided by 2 போட்டோம்னா 5 2s are 10, 4 2s are 8. Ninth step, 54 divided by 2 போட்டோம்னா 2 2s are 4, 7 2s are 14, 27. இதுக்கப்புறம் இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து 9th ஸ்டெப் வரைக்கும் போடுறப்ப நம்மளுக்கு 27 கிடச்சிருக்கு. அப்போ 2 power 9 into 27. power 9 into 27. 27 3 டைம்ஸில் எப்படி எழுதலாம்னா 3 cube எழுதலாம். அப்போ ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 3. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸும் ஈஸி தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பக்கர் வந்து 3 நம்பரை டிவைட் பண்ணுது, 35 56 91. அந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 7. அப்போ இந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ n டிவைடட் பை 35னா ரிமைண்டர் 7, n டிவைடட் பை 56 போட்டாலும் ரிமைண்டர் 7, n divided by 97 போட்டாலும் ரிமைண்டர் 7. அப்போ இந்த n minus 7 வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை, அதாவது இந்த நம்பரையும் நம்ம ரிமைண்டரையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக அதோட நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ 35 56 97 டிவிசிபிள் ஆகுது. அப்போ இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இது கூட சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 5 into 7 35. 56 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். 56 divided by 2 போட்டோம்னா 2 2s are 4, 8 2s are 16. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 28 by 2 போட்டோம்னா 4 2s are 8. தேர்டு ஸ்டெப் வந்து 7 வந்துடும். அப்போ வந்து 3 டைம்ஸு 2 cube into 7 எழுதலாம். அடுத்தது 91. 91 வந்து எந்த டைம் பார்க்கலாம். 91 ப்ரைமில் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2ல் வந்து டிவைட் ஆகாது, 3லையும் டிவைட் ஆகாது, 5 கண்டிப்பாக ஆகாது, லாஸ்ட் நம்பர் 5 கிடையாது. 7ல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 91 7ஆல் டிவைட் பண்ணலாம். 1 7 is 7, 8 9 2 13. அப்போ 13 into 7ஓட வேல்யூ வந்து 91. இப்போ எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது எல்சிஎம். 7 5 2 cube 13 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 5 7s are 35, 2 2s are 4 2s are 8, 8 into 13. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். 35 into 8, 35 into 8ஓட வேல்யூ 35, 35 into 8ஓட வேல்யூ 280, 280 into 13 மல்டிபிள் பண்ணணும். இது 13 0 இந்த மாதிரி பண்ணுறது பதிலாக நம்மளோட ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதில் 10 டேபிள்ஸ் தான் ஈஸி. அப்போ 13 வந்து 10 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 280 into 10ஓட வேல்யூ 2800, 280 into 3 போடணும் 0, 8 3s are 24, 3 2s are 6 7 8. அப்போ 2800வை 840ஓட ஆட் பண்ணால் போதும். 2800 840 04 88 16 3640. 80 into 13 மல்டிபிள் பண்ணுறதுக்கு 10 + 3 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 3640ங்கிறது இதோட ஆன்சர். இடத்துல இருந்து n கண்டுபிடிக்கணும். நம்ம n - 7ங்கிறது n is equal to 7 plus LCM. அப்போ 3640 plus 7ஓட வேல்யூ 3647. அப்போ என்னோட வேல்யூ வந்து 3647ங்கிறது கிடச்சிருச்சு. இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸில் இது டிவிசிபிள் ஆகிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பார்த்துடலாம். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு. 1 2 3 இதில் வந்து இருக்கிற நம்பர்ஸில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2ங்கிறது ப்ரைம் நம்பர். 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16. 10 விட அதிகமாயிருச்சு. அப்போ 2 power 3ஓட வேல்யூ தான் 8 அதோட இருக்குது.
ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவோமோ அதனால 2 பவர் 3. ஏன்னா எல்சிஎம்ங்கிறதே வந்து ஹையஸ்ட் பவர் எழுதுறது தான். அடுத்தது 3. 3 3s are 9. 9 3s are 21. 10 விட அதிகமாயிடுச்சு. அப்போ 3 ஸ்கொயர் போடுவோம் 9. அடுத்தது 2 3க்கு அப்புறம் 5. 5 மட்டும்தான் வரும். 7. 7க்கும் வந்து 7 மட்டும்தான் வரும். 14 7 2s are 14 அவுட் சைட் போயிடும் 10க்கு வெளியே. அப்போ இது மல்டிபிள் பண்ணுறது தான் எல்சிஎம். ஸோ இந்த 4 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 9 8s are 72. 5 7s are 35. இப்போ 72 இன்ட்டு 35 மல்டிபிள் பண்ணணும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். 70 இன்ட்டு 35 30 + 5ன்னு எழுதிக்கலாம். 72 இன்ட்டு 30 + 72 இன்ட்டு 5 0. 3 2s are 6. 7 3s are 21 + 2160. 72 into 5. 5 2s are 10. 5 7s are 35. 35 into 360. 2160 360 0 66 12 3 4 5. ஆன்சர் வந்து 2520. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை சால்வ் பண்ணலாம். இதை சிம்பிள் கால்குலேஷனில் போடுறது பார்த்துட்டோம். Thank you for watching this video. Subscribe it for more videos.